ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீனில் வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே இந்த மாதிரி இனியா பாக்கியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காதான் நினச்சி ரொம்ப பெரிய டென்ஷனை பாக்கியாவுக்கு உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் பாக்கியா இது நல்லா கோவப்பட்டு உடனடியாக அவங்க அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் இப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பாக்கியாவை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே ராதிகாவோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வரதை பார்த்துட்டு அவங்க கிட்ட செம்ம கோவத்தோட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாக்கிய கிட்ட நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல, அவ அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டா, உண்மையாவே விருப்பப்பட்டு தான் அவ கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா எதுக்காக அவளுக்கு மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டம், இப்ப திடீர்னு கோபி மனசு மாறி உன்னோட வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்க ஒரு நிமிஷம் என்னோட பொண்ணை பத்தியும் அவளோட குழந்தைய பத்தியுமே யோசிச்சு பார்த்தாங்களா? இப்ப இதுக்கப்புறமா மையோட நிலைமையும் ராதிகோட நிலைமையும் என்ன ஆகும்? நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி கோபத்துல பேச ஆரம்பிக்க உடனே இது பார்த்துட்டு பாக்கியாவுமே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட யாரு நானும் கோபியும் ஒன்னா வாழ போறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்க உடனே ராதிகோட அம்மாவும் நாங்க டிவி லைவ்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க இனியா டான்ஸ் ஃபங்க்ஷன் லைவ்ல பார்த்த விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல நடந்த விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை பார்த்துட்டு பாக்கியாவும் அது வந்து இனியா ஏதோ அவங்க அப்பா மேல இருக்க பாசத்தால சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்ட ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி நான் அந்த கோபி கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு நினைச்சீங்க, எனக்கு அந்த கோபியை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க ராதியோட புருஷன்றது என்னோட ஞாபகத்துல இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா கோபியோட லைஃப்குள்ள இதுக்கப்புறமா வரவும் மாட்டேன், அவங்கள என்னோட லைஃப்குள்ள அனுமதிக்கவும் மாட்டேன். நீங்க தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்கிறது நிறுத்துங்க, நீங்களே இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராதிகா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் ராதிகா இதுக்கு மேல நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லைவ் ப்ரோக்ராம பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுல நடந்த விஷயத்தை பத்தியும் ராதிகாவும் மையவும் வீட்டை விட்டு வெளியே போன விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செமையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ராதிகோட அம்மா பாக்கியா கிட்ட தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களுமே அங்க இருந்து கிளம்பி போக உடனே இது எல்லாத்தையுமே கிட்ட பாக்கியாவும் ரொம்பவே கஷ்டத்தோட அவங்களோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்லிட்டு உடனடியா ஒரு பெட்டிக்குள்ள அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோபியும் ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்காக ஹால்ல அந்த பெட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து செல்வியும் ரொம்ப விஷயமா கைட்டு பாக்கி கிட்ட அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக பெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா, ஏன் எங்கேயாவது ஊருக்கு போக போறியா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே பாக்கியா செல்வி கிட்ட இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத, முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா என்ன விஷயம்ன்றது உனக்கே தெரிய வந்துடும் சொல்லிட்டு அவங்க அமைதியா உட்காந்துருக்கா. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத கோபி செல்லியன் இனியா ஈஸ்வரன் சொல்லிட்டு எல்லாருமே அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி இனியா ஜெயிச்சதுக்காக கோபி கொடுக்குற ட்ரீட்ல எல்லாமே கலந்துக்கிட்டு ரொம்பவே நல்லபடியா ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஜெனி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம பாக்கியா இந்த மாதிரி துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஆள ரொம்பவே கோபத்தோட உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆயிட்டு பாக்கியா கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா பாக்கியா அவங்களுக்குமே பதில் சொல்ற மாதிரியே தெரியல. அதனால பதட்டப்பட்ட ஜெனி உடனடியா இந்த விஷயத்தை எழிலுக்கு கால் பண்ணி சொல்ல உடனே இதனால எழிலுமே வீட்டுல ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் கூட்டிட்டு அவங்களுமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து பாக்கியா கிட்ட என்னதான் பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா வெளியே ஊர் சுத்திட்டு வந்த கோபி ஈஸ்வரி செல்லியன் இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எல்லாருமே வீட்டுல பாக்கிய கிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்குது, பாக்கிய பெட்டி படிக்கையோட உட்காந்துட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஈஸ்வரி போயிட்டு என்னாச்சு பாக்கியா, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக பெட்டி படிக்கையோட உட்காந்துருக்க, எங்கேயாவது கிளம்பி போறியா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் ஆமா நான் இந்த வீட்டை விட்டே கிளம்பி போக போறேன், எப்போ இந்த ஆளு இந்த வீட்டை விட்டு போறாங்களோ அப்பதான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆக கோபியோ பாக்கியா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா என்கிட்ட இதுக்கப்புறமா இந்த அளவுக்கு உரிமையா பேசுற வேலை வச்சுக்காதீங்க மிஸ்டர் கோபி, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எந்த வார்த்தையுமே பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்து இனியா நீ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியுமே ஸ்டேஜ்ல பேசுற விஷயம் பொய்ன்றது இன்னும் கொஞ்சம் நல்ல ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஏன்னா உங்க அப்பா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேனே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, போலீஸ்காரங்களும் இவங்க தான் அந்த தப்ப பண்ணாங்கன்றத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்திலயோ இல்லைன்னா நாளைக்கோ வந்து உங்க அப்பாவை அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த நியூஸ் இப்ப எப்படி லைவ் நியூஸா சொன்னீங்க டிவில அதே மாதிரி அதுவும் லைவா வரப்போகுதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதனாலதான் நான் இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லாதான்னு சொன்னேன். இப்போ நீ அந்த பொய் சொன்னதுனால உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மறுபடியுமே அசிங்கப்பட போற, பரவாயில்ல இந்த மாதிரி நீ அசிங்கப்படுறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன், ஏன்னா நீ பண்ண தப்புக்கான தண்டனையே உனக்கு அதுதான் சொல்லிட்டு இனியாவுக்கு பேச கூட வாய்ப்பு கொடுக்காம இதுக்கப்புறமா நீ என்கிட்ட பேசுற தகுதியுமே இழந்துட்ட, நீ என்னைக்கு செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிறியோ அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அத்த நீங்க எப்படியோ ஒரு வழியா நினைச்சதை சாதிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல இருந்தீங்கல்ல, ஆனா நான் கண்டிப்பா அப்படி நடக்க விட மாட்டேன், ஆனா என்ன நடக்க விட மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு நானும் கோபியும் சேர்ந்து வாழணும்ன்றதான ஆசை, ஆனா அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நடக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சு, நீங்க ராதிகாவையும் கோபியையும் முழுசா பிரிச்சுட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கோபியும் என்ன பாக்கியா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் இந்த மாதிரி ராதிகாவோட அம்மா அவங்க கிட்ட பேசுற எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம ராதிகாவும் ஐயோவும் கிளம்பி எங்கேயோ போயிட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன கோபி உடனடியே ராதிகாவோட போனுக்கு ட்ரை பண்ணா, ஆனா ராதிகாவோட போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. உடனே இதை பார்த்துட்டு பாக்கியாவும் என்ன அவங்களோட போன் சுவிச் ஆஃப்ல இருக்கா, ஏன்னா நானும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்க இருக்கிற
மனநிலைமையில எப்படி அவங்க போன் எடுப்பாங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கோபி கிட்ட கோபமா கேட்க, ஆனா கோபியோ புரியாம பேசாத. இந்த ராதிகா எதுக்காக இப்படி எல்லாம் நினைச்சான்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. இது எல்லாத்தையும் நினைக்கும் போது எனக்கு டென்ஷன் தான் ஏறுது. அது மட்டும் இல்லாம இந்த ராதிகா எப்பதான் என்ன நிம்மதியா வாழ விட போறானே தெரியல. பேசாம அம்மா சொன்ன மாதிரி அவளை டிவோர்ஸ் பண்றதே நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா அப்படியே கிளாப் பண்ணி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல நீங்க ஒரு வழியா உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத ஓப்பனா சொல்லிட்டீங்க போலியன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கோபத்தோட, என்னமோ உங்களோட பையன் முதல்ல மாதிரி இல்ல திருந்திட்டான்னு சொல்லி சொன்னீங்க, இப்ப பாருங்க உங்களோட பையன் அவங்க கட்டின பொண்டாட்டியா மறுபடியும் விட்டுட்டு போகிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றதெல்லாம் அவ்வளவு புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை குத்தி காட்டுற மாதிரியே பேச ஆரம்பிக்க உடனே இதை கேட்ட கோபியோ, பாக்கியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன்னை விட்டுட்டு போனது தப்புதான்றதை நான் இப்போ ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ராதிகாவை செலக்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுக்கப்புறமா நான் நம்மளோட குடும்பத்து கூட, அதாவது உன் கூடயும் நம்மளோட பசங்க கூடயும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட ஈஸ்வரியும், பாத்தியா என் பையனை பாத்தியா, அவன் மறுபடியுமே மனசு மாறி செஞ்சது தப்புன்றதை உணர்ந்து உன் கூடயே திரும்பி வரப்போறான் பாக்கியா, இதுக்கப்புறமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம ஆத்திரத்தோட போது நிறுத்துங்க, இதுக்கப்புறமா இந்த ஆள் கூட நான் சேர்ந்து வாழணும்ன்ற மாதிரி உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நீங்க மறந்துற அளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இனியா கிட்டயும் சிலியன் கிட்டயும் இந்த மாதிரி கேவலமான ஆள் எல்லாம் உங்களோட அப்பான்னு சொல்லி உங்களுக்கு வெக்கமா இல்ல, அவங்க அவங்களோட ஒய்ஃபை மறுபடியும் விட்டுட்டு வர சொல்லி சொல்றாங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி என்னை எப்படி தன்னந்தனியா விட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காக போனாங்களோ அதே மாதிரிதான் இப்போ ராதிகாவையும் அவங்களோட பொண்ணையுமே தனியா விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆளையா நீங்க இவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம கோபி கிட்ட, இங்க பாருங்க கோபி சார், நாளைக்கே இல்லைன்னா இன்னைக்கே கூட போலீஸ் உங்களை வந்து கைது பண்ணலாம், அதனால நீங்க எங்கேயாவது போயிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருங்க, தேவையில்லாம என் கூட வந்து வாழணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்படி மட்டும் நினைச்சீங்க ஏன்டா நினைச்சீங்கன்ற அளவுக்கு நான் உங்களை வச்சு செஞ்சிருவேன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட, இதுக்கு மேல அந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்றாதீங்க, என்ன தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தான் இந்த வீட்டுல இதுக்கப்புறமாவும் இருக்க போறதுல, ஏன்னா நன்றி கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்ப புத்தி வருதோ அப்ப நான் இங்க வந்துக்கிறேன்னு கெத்தா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக, அப்ப இதை பார்த்து எழிலோ, அம்மா நீ வந்து என்னோட வீட்டுல இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, பாக்கியாவுமே சந்தோஷமா எழில் கூட போறது மட்டும் இல்லாம இனியாவே செழியனையும் திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பாக்கியா வெளியே போகும்போது போலீஸ்காரங்க பாக்கியா கிட்ட கோபின்றது யாரு, அவங்களை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கியாவும் அதுதான் கோபின்னு சொல்லிட்டு கெத்தா வெளியே கிளம்பி போறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்க, கோபியும் அதே ஷாக்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோபி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கோபமா வந்த ராதிகாவோட அம்மாவும் பார்த்துட்டு நின்றுட்டு தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாக்கியாவை நம்ம தப்பா யோசிச்சுட்டுமே சொல்லிட்டு நடந்த விஷயத்த பார்த்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே போற பாக்கியாவை ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. பாக்கியாவும் இதுக்கப்புறமா உங்களோட பொண்ணும் உங்களோட பேத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்ட் கூட வாழுவாங்கன்னு நம்புறேன். அப்படி ஒருவேளை இந்த ஆள் கூட அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்களை வற்புறுத்தாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆள் கூட வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா தனியாவே நிம்மதியாவே சந்தோஷமா வாழ்ந்துடுறான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அங்க இருந்து கெத்த கிளம்புறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும் பாக்கியா செஞ்சதை நினைச்சு பார்த்துட்டு கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க.